வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்போ ஒரு 2 செய்திகள் பார்க்க போகிறோம். 2 செய்தியும் தேர்தல் தொடர்பான செய்திகள்னு சொல்கிறதா, சீரியஸான அரசியல் ஒரு சமூகம் சார்ந்த செய்திகள் சொல்கிறதா, இல்லை உலகமகா காமெடி செய்திகள் என்று சொல்வதா எனக்கு தெரியல. 3மாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். முதல் செய்தி பார்த்திபன் பற்றி, 2வது செய்தி சுந்தர் சி பற்றி. இது ரெண்டுமே சொல்ல முடியாது. 2வது இது முழுக்க தேர்தல். முதல் இது நம்ம ஏற்கனவே பேசுனதோடைய ஒரு தொடர்ச்சியை மட்டும் பேசிட்டு நம்ம சுந்தர் சிக்குள்ளேயும் போய்க்குவோம். இப்போ பார்த்திபன் நாயுடு அபயா அப்படின்னு ஒரு உளறி நம்மை போன்றவர்கள்லாம் கடுமையான விமர்சனத்தை வச்சோம். அதுக்கு தொடர்ந்து ஐயோ நான் நாயுடு இல்லை நான் ஒரு மனுஷன் ஜாதி எனக்கு பிடிக்காதுன்னு கதறிக்கிட்டு இருந்தார். அவர் தெரியாதனமாக சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்கன்னாரு. உண்மையிலே அதை நம்ம வரவேற்கணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தன் சாதியை பெருமையாக பேசுனா தமிழ் சமூகம் அவனை மனிதனாவே மதிக்காது. எவன் ஒருத்தன் தமிழ் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கானோ, தூக்கிறியப்பட்டிருக்கானோ, அல்லது சினிமாலேயோ அரசியலோ தோத்து போயிருக்கானோ அவனுக்கான புகலிடமாக தான் சாதிங்கிறது இருக்குது. சாதி கடந்து ஒருத்தன் இருக்கும்போது தான் தமிழ் சமூகம் கொண்டாடும். ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளே தன்னை சொல்லும் போது தமிழ் சமூகம் அவனை பெரிய ஆளாக பார்க்காது, காமெடியாக பார்த்துட்டு போயிடும். அந்த வகையில் பார்த்திபன் உண்மையிலே தமிழர்கள் நம்மளை இந்த அளவு வச்சுருந்துருக்காங்க, நம்ம தான் போய் காமெடியாக பேசி மாட்டிக்கிட்டோம், ஜாதிக்குள்ளே போய் கடைசியில் எல்லாருமே நம்மளை அடிக்கிற நிலைமை வந்துருச்சேன்னு கதறிக்கிட்டு இருந்தார். இப்போ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் இனிமேல் நாயுடு இல்லை, சர்டிஃபிகேட்டே நான் ஜாதியற்றவன் வாங்க போகிறேங்கிற மாதிரி திருப்பியும் அபத்தமாக உளறி இருக்கார். சாதிங்கிறது சர்டிஃபிகேட்டில் இல்லை. ஒரு வன்னியர், பறையர், கோனார், உடையாருங்கிறது ஜாதி சர்டிஃபிகேட்டில் இல்லை, வாழ்வியலில் இருக்குது. அதனால தான் சர்டிஃபிகேட்டே வந்துச்சு. ஜாதி சர்டிஃபிகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதியே இல்லையா? ஜாதி சர்டிஃபிகேட் எதுக்கு வந்தது? அதுக்கு பிரிட்டிஷ் காலத்துலேருந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது. வகுப்புவாரி உரிமைனா என்ன, சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுனா என்ன, பிசி எப்படி வந்துச்சு, எம்பிசி எப்படி வந்துச்சு, டிஎன்டி டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸு இது எப்படி வந்துச்சு, எஸ்டி எப்படி வந்துச்சு, இதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குது. இப்படி இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் தமிழ் சமூகம் முன்னேறி இருக்குது. இதெல்லாம் எதுவுமே நான் பார்த்திபன் போன்றவங்களுக்கு தெரியாது. அவர் உளறிட்டாப்ல. இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் திருப்பி உளறாப்ல. சர்டிஃபிகேட் ஜாதியற்றவன் சர்டிஃபிகேட் யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாமா? அப்போ நான் ஜாதியற்றவன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, ஓகே, அப்புறம் உடனே ஜாதியற்றவன் ஆயிடுவாமா? சர்டிஃபிகேட்டாக தீர்மானிக்கும் உங்களுடைய உளவியலை, மனநிலை. சாதிங்கிறது ஒரு மனநிலையாக இருக்குது, வாழ்வியலாக இருக்குது, திருமணமாக இருக்குது, சடங்குகளாக இருக்குது, புரியுதுங்களா? சாப்பாட்டு முறையில் இருக்குது. நீங்கள் இதையெல்லாம் கடந்து வரணும்னா தந்தை பெரியாரை படிங்க. தமிழ்நாட்டில் இருந்துட்டு பெரியாரை படிக்காமல் இன்னும் இருக்கீங்க. பெரியார் படிங்க. பெரியார் சாதி குறித்து என்ன சொல்லியிருக்காரு, மொழி குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆண் பெண் சமத்துவம் குறித்து, இந்த இலக்கியங்கள், புராணங்கள், மதம், கடவுள், இது குறித்து பெரியார் என்ன சொன்னாருங்கிறத பகுத்தறிவோட யோசித்து பாருங்க. திருமணம்னா என்ன, விவகாரத்துனா என்ன, பார்ப்பன எதிர்ப்பு ஏன் பெரியார் பேசினாரு, ஏன் டெல்லி எதிர்ப்பு பேசினாரு, ஏன் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்தாரு. இன்னைக்கு வரையும் வடவர் ஆதிக்க பதிவு நான் பேசுறோம். பெரியார் போட்ட விதை அது. டெல்லி ஆதிக்கம் இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறாரு பாருங்க, எல்லாம் பெரியார் போட்ட விதை. இதையெல்லாம் யோசிக்காம ஜாதியை ஒழிக்க போறேன். எப்படி சர்டிபிகேட் ஒழிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிரும், அதே மாதிரி ஜாதி அற்றவன் ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்குவாங்களாம், அதனால ஜாதி ஒழிஞ்சிருமா? இல்லை, அபத்தமா இருக்கு. இடஒதுக்கீடு குறித்து அடிப்படை புரிதல் இல்லாத பேச்சா இருக்கு பார்த்திபன். இன்னும் ஒரு 65 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பெரியார் மண்ணில் இருந்துட்டு சமூக நீதி, இடஒதுக்கீடு இது கூட தெரியாம ஜாதி சர்டிபிகேட்டை ஒழிச்சுட்டா சாதி ஒழிஞ்சிரும்னு பேசுற அளவு தான் நீங்க இருக்கீங்களா? ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க இயல்பா ஒரு சாதி ஒழிப்பு சிந்தனையாளராக, பெரியாரை படிப்பவராக நீங்க இருங்க. இத்தனைக்கு நீங்க சாதி மறுப்பு திருமணம், இப்போ பாக்கியராஜ்லாம் பாருங்க, அவர் சாதி மறுப்பு திருமணம், குழந்தைங்க சாதி மறுப்பு திருமணம் தான். ஆனா கடைசி காலத்துல போய் கம்மாயா நாயுடு எங்க செப்பண்டின்னு அவர் ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் சிஷ்யன், நீங்களும் காமெடி பண்ணீங்க. அதனால சாதி ஒழிப்புங்கிறது உளவியல் ரீதியா, மன ரீதியாக நானும் இன்னொருத்தனும் சமம். என்னைய மேல ஒருத்தன் சொல்றான் பாருங்க, நீங்க பார்த்திபன், நீங்க நாயுடுன்னு பெருமையா சொல்லிக்கலாம், ஆனா உங்களை சூத்திர ஜாதின்னு மனு தர்மம் சொல்லுது, நாள் வர்ணம் சொல்லுது, உங்களை காலில் இருந்து பிறந்தவன் நாள் வர்ணம் சொல்லுது. அதை எதிர்த்து கேள்வி கேளுங்க. நீங்க ஏன் நாங்க பிற்படுத்தப்பட்ட, எங்களை ஏன் காலில் இருந்து பிறந்தவன்னு சொல்றீங்க மனு தர்மத்துல, எங்களை ஏன் சூத்திரன்னு சொல்றீங்க, எங்களை ஏன் கோயில் கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு பார்த்திபன் நீங்க கேளுங்க. அதுதான் உண்மையிலே நீங்கள் செய்த வேண்டிய சமூக நீதி போராட்டம். நாயுடு, முதலியார், கோனார், ரெட்டியார் பெருமை பேசுவதல்ல. என்ன பேசினாலும் கோவில் கருவறைக்குள்ள விட முடியாது. பார்ப்பனருக்கு நீங்க கீழ் ஜாதி தான், உங்களை சூத்திரர்னு மனு தர்மத்தில் எழுதியிருக்கு. அதை கண்டு வெகுண்டு எழுந்து யாரை பார்த்து பேசுன்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க சாதி மறுப்பாளர், சாதி ஒழிப்பாளர். அதை விட்டு இந்த சர்டிபிகேட்ல ஒழிச்சிட்டேன், சர்டிபிகேட்ல ஜாதியற்றவன் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டேன்னா நம்ம ஊர்ல காசு கொடுத்தா எல்லாமே நடந்துடும். உடனே எல்லாருமே ஜாதியற்றவன் அப்படின்னு தனியா அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் கோட்டா பார்த்து ரிசர்வேஷன் கேட்டாலும் கேட்பாங்க. அதனால சாதினா என்ன, சாதி மறுப்புனா என்னன்னு தயவுசெய்து தந்தை பெரியாருடைய புத்தகங்களை படிங்க. சரி, ஓகே, போதும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. இப்போ நம்ம சுந்தர்சி அவர்களுக்கு வருவோம். சுந்தர்சி மதுரை மத்திய தொகுதியில் அவரை நிப்பாட்டி இருக்கிறாங்க கேண்டிடேட்டா. என்னது, எப்படி பிஜேபின்னு நினைப்பீங்க? கிடையாது, புதிய நீதி கட்சி சார்பா. பிஜேபி அவங்களுடைய மனைவி
குஷ்பு அவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட கேண்டிடேட் பேர் ஒதுக்கல. ஆனால் சுந்தர் சிக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க புதிய நீதி கட்சி. அப்போனா தாமரை சின்னமா? கிடையாது, ரெட்டலை சின்னம். குழம்புதா? இப்படித்தான் முத தடவை கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும், போக பழையிரும். இவர் எதுக்கு இங்க புதிய நீதி கட்சிக்கு வர்றாரு கேட்கணும்ல? இவர் முதலியாரா, அதனால புதிய நீதி கட்சியில இருந்து அவங்க கட்சியை சேர்ந்த முதலியாரை நிறுத்தாம சுந்தர் சிங்கிற முதலியாரை தேடி கண்டுபிடிச்சு நிப்பாட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சாதி கட்சி சாதி சங்கம் நடத்துங்க, 2 சீட்டு வாங்குறீங்கல்ல, உங்க கட்சியை சேர்ந்த முதலியாரை நிப்பாட்டக்கூடாதா? முதலியாருக்காண்டி கட்சி நடத்துறீங்க. அப்ப இவ்வளவு காலம் 2 சீட்டு 2 கேண்டிடேட் நிக்க இல்லாமையா ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க ஃபேமஸானவர் எஸ் சி சண்முகம் அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துல பெரிய ஆள். அவருக்கு உங்களுக்குன்னு ஒரு வேலூர் மாவட்டத்திலேயே ஒரு லீகசி இருக்கு, உங்களுக்கு ஒரு ஒரு ஓட் பேங்க் எல்லாம் முதலியார் மத்தியில சேர்த்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கட்சியில இத்தனை ஆண்டு காலம் முதலியார், அகமுடைய முதலியார், செங்குந்தம் முதலியார்னு சொல்லிக்கிட்டு முதலியார் சமுதாயம் அப்படிலாம் பேசிக்கிட்டு அறிஞர் அண்ணா படத்தெல்லாம் வேற போட்டுக்குவீங்க, ஏதோ போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே. கடைசியில உங்களுக்கு கேண்டிடேட் நிப்பாட்டுறதுக்கு கூட பாஜக காரங்களுடைய ஹஸ்பண்ட் தான் தேவைப்படுறாரா? சுந்தர் சியும் பாருங்க, அவருக்கு ஒரு திரைப்பட இயக்குனர்னு ஒரு பெருமையான பேர் இருக்கு, அதையெல்லாம் விட நான் ஒரு முதலியார் ஆக்குங்கிறாரு. இவருடைய படத்தை முதலியார், கவுண்டர், தேவர், நாடாறு, தலித் எல்லாரும் ரசிச்சு கைத்தட்டி பார்த்தாங்க. இவருடைய மேட்டுக்குடி படத்தை முதலியார் சமுதாய மக்கள் மட்டும் வாங்க நான் சொன்னாரு, எல்லாரும் ரசிச்சு பார்த்தோம். இவங்க என்னன்னா 50 எல்லாருக்குமே 50-60 வயசுக்கு மேல போனா நான் நாயுடு, நான் முதலியாரு, நான் செட்டியாரு, நான் தேவர்னு சொல்லிக்கிறாங்க. என்னன்னே தெரியல. இவரெல்லாம் நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர், ஒரு ரேஷனல் தாட் உடையவர்லாம் நினைச்சிருக்கேன் நான். பிஜேபியில குஷ்பு இருக்கிறாங்க, ஆனா அதை தாண்டி இவர் படத்துல வந்து ஒரு எல்எல் இருக்கும், அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல வந்து லைட்டா ஒரு ரேஷனல் இது இருக்கும். அவர் இந்த பண்ணையார்த்தனம், அது இந்த கடவுள் ஜோசி இதெல்லாம் லைட்டா கிண்டல் பண்ணி தான் படம் எடுப்பாரு. அவர் சின்ன இது இருக்கும், அவர்கிட்ட கேம்பெயின் மோட் இருக்காது, போற போக்கில் அடிப்பாரு. ஆனா கடைசியில பாருங்களேன், ஏதோ ஒரு முதலியார் கட்சி 2 சீட்டு வாங்கியிருக்கான், அதுல ஆள் தேவைன்னு சுந்தர் சி முதலியாரை கூப்பிடுறாங்களாம். அவங்க அப்பா பேரெல்லாம் போட்டு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு அவங்க அப்பா பேரா சி அப்படிங்கிறதுக்கு அதான் அர்த்தமா. டக்குன்னு கண்டுபிடிச்சு வாப்பா ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டுங்கிறாங்க. இதுல 2 விஷயம், பாஜகவோட அலைன்ஸ்ல இருக்கு ஏசி சண்முகம், ஏடிஎம்கேல இல்ல. இதுல ஒரு சீட்டு ரெட்டலையில இவர் நிப்பாராம் சுந்தர் சி, இன்னொரு சீட்டு தாமரையில நிப்பாங்களாம். நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சு பிஜேபி சொல்றதை இவங்க கேட்பாங்களா, எடப்பாடி சொல்றதை கேட்பாரா? சுந்தர் சி எடப்பாடி சொல்றதை கேட்பாரா? அந்த தாமரையால வந்து பிஜேபி சொல்றது கேட்பாரா? ஒரு கட்சியில நீங்க தனிச்சின்னம் வாங்கலாம், இல்லைன்னா ரெட்டலை சின்னத்திலே 2 பேரும் நிக்கலாம், ஏன்னா அதுதான் பெரிய கட்சி. இல்ல 2 பேரும் நாங்க பிஜேபி மோடியோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கோம்னா தாமரையில நிக்கலாம். ஒருத்தர் ரெட்டலையா, ஒருத்தர் மோடி. எவ்வளவு காமெடி ஆக்குறாங்க பாருங்க எலெக்ஷன் கூத்துங்கிறது. இது எந்த கூட்டணியில் நடந்தாலும் இதெல்லாம் காமெடியான விஷயம். அந்த கட்சி புதிய நீதி கட்சி, அந்த கட்சி கேண்டிடேட்டை நிப்பாட்டல, யாரோ ஒருத்தர் திடீர்னு இவர் என்னைக்கு புதிய நீதி கட்சியில சேர்ந்தாருங்கிற விவரமே நமக்கு தெரியல. கேட்டா ஏதாவது வச்சிருப்பாங்க ஃபைல், பாத்தீங்களா அன்னையிலேருந்தே இவர் முதலியார் மாநாட்டில் கலந்துருக்காரு, முதலியார் கட்சியில தான் இருக்கிறாரு. அப்ப ஒரு முதலியாரா இருந்தா புதிய நீதி கட்சியில தான் இருக்கணுமா? ஏன் அதிமுக, திமுக, காங்கிரஸ் எல்லாம் முதலியார் இருக்கக்கூடாதா? அப்ப இவர் முதலியார் கட்சியா மதுரை மத்திய தொகுதியில அவர் நிப்பாட்டுறாங்களாம். என்னன்னு கேட்டா பிடிஆருக்கு டஃப் ஃபைட் கொடுக்க போறாங்களாம். பிடிஆர் அங்க நிக்கிறாரா என்ன, அவர் பிளான் என்ன நமக்கு தெரியல. மதுரை மத்திய தொகுதியில பிடிஆர் என்ன ஜெயிச்சிருக்காருன்னா முதலியார் ஓட்டை வாங்கி அவர் ஜெயிக்கல. மதுரை மத்திய தொகுதியில பிரமலை கல்லர்கள், கோனார்கள், இஸ்லாமியர்கள், நாயுடு, அகமுடியர்னு எல்லா சமுதாய மக்களும் கலந்து இருக்கிறாங்க. பிடிஆருடைய ஜாதி ஓட்டு கொள்ளணும்னா அவருக்கு எந்த தொகுதியிலுமே ஜெயிக்க முடியாது. அவருடைய சமுதாயத்தின் ஓட்டை வாங்கி பிடிஆர் அப்பாவும் ஜெயிச்சிருக்கணும்னா ஒரு தொகுதியில கூட அவங்க ஜெயிக்க முடியாது. அவங்க வந்து அந்த ஒரு பார்ட்னருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முதலியார் சமுதாயம், வேளாளர் சமுதாயம் அந்த இதில் இருக்கிறாங்க. உத்தமபாளையம் கிராமமே அவங்களுக்கு சொந்தம். அவங்க இருக்கிற பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமலை கல்லர்கள், ஒக்கலே கவுட்ரு, நாயக்கரு, பிள்ளைமாறு இப்படி தான் அவங்க பகுதியில் அதிகம். இவங்க சாதி கடந்து மக்கள் மத்தியில் பெற்ற அபிமானம். நீதி கட்சி காலத்திலிருந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பன் கோயில் சிலை கொடுத்தவங்கிற பேர் இருக்கு. ஆன்மீக வட்டத்திலையும் திராவிட இயக்க வட்டத்திலையும் நீதி கட்சி காலம் எப்படின்னு பல்வேறு விதமான பேர் இவங்க குடும்பத்திற்கு பிடிஆருக்கு. அப்பேற்பட்ட பிடிஆருக்கு எல்லா சமுதாயத்தினரும் வாக்களிக்கிறாங்க. குறிப்பா திமுக காரங்கனால திமுக காரங்க வாக்களிக்கிறாங்க. பிடிஆர் ஒரு படித்தவர், அவர் ஒரு இமேஜ் உண்டு, டீசன்ட் மேன்கிற அந்த முத்திரை இருக்கனால அவருக்கு எல்லா சமுதாயத்தினரும் வாக்களிக்கிறாங்க. முஸ்லீமு, நாயுடு, பிரமலை கல்லர்லாம் அவர் வாக்களிக்காமல இருப்பாங்களா? என்ன சொல்றோம்னா மேயரே பிரமலை கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த மேயரே வந்து பிடிஆர் ஆதரவானவர்லாம் சொல்லுவாங்க. அதனால அவருக்கு முதலியார் இமேஜ்லாம் கிடையாது. அவருக்கு திமுக இமேஜ், நீதி கட்சி இமேஜ், நீதி கட்சி ஃபேமிலி, திமுக இமேஜ், அவங்க அப்பா இமேஜ், படித்தவர்ங்கிற ஒரு துன்பம், இதுதான் பிடிஆருக்கு இருக்கு. நீங்க அவர்கிட்ட போய்கிட்டு இவரும் முதலியாரு,
சுந்தர் சி முதலியாருன்னு போய் நிற்க வச்சிருக்கீங்கன்னா என்ன காமெடி. ஒவ்வொரு சினிமாக்காரரும் ஜாதி சங்க தலைவராகிட்டு இருக்கு பிஜேபி. ஒவ்வொரு நல்லா பாருங்க, பிஜேபி ஆட்சியில தான் எவ்வளவு சாதி கட்சிகள், புது புது சாதி கட்சிகள். இந்த திருமாரன்ஜி நிறைய பேர் பாருங்களேன், அவங்க பேருக்கு தான் கல்லர் கட்சி முதலியார் கட்சின்னு இருப்பாங்க, உள்ளுக்குள்ள அப்படியே பிஜேபி மைண்ட் செட்டோடய இருப்பாங்க. ஒரு சாதி கட்சி நடத்துறாங்கல்ல, அந்த சாதி சமுதாய மக்களுக்கான பள்ளிக்கூடங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு முன்னேற்றம், இடஒதுக்கீடு உரிமை இதெல்லாம் கேட்டாங்க. ஒரு காலத்துல செங்குந்த முதலியார் சங்கமா இருக்கட்டும், தேவாங்கர் சமூகமா இருக்கட்டும், நாடார் மகாஜனம், மன்னியர்குல மாநாடுகள், இந்த சாதி கட்சிகள்லாம் நடத்தி தந்தை பெரியாரை கூப்பிட்டு மாநாடு நடத்தும் போது பெரியார் சொல்வார், உங்க சமுதாயத்துக்குன்னு கல்லூரி இருக்கா, உங்க சமுதாயத்துக்குன்னு கல்விக்கூடங்கள் இருக்கா, எத்தனை பெர்சன்டேஜ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்ல இருக்கீங்க, எத்தனை பேர் அரசு அதிகாரியா இருக்கீங்க, என்ன உத்தியோகத்துல நீங்க இருக்கீங்க, அதையெல்லாம் கேட்டு அப்ப அதுக்கான உரிமையோ போராடுங்க, எங்க சமுதாயத்தினர் குறைவா இருக்கிறாங்கன்னு கேளுங்க, இடஒதுக்கீடு கேளுங்க, அந்த போராட்டம். இப்படித்தான் பெரியாரை கூப்பிட்டு வன்னியர் சமுதாயமும் நாடார் சமுதாயமும் தேவாங்கர் சமுதாயமா இருக்கட்டும், செங்குந்த முதலியார் இப்படிதான் பண்ணுவாங்க. இப்படி ஒரு மீட்டிங்ல பெரியார் பேசும்போதுதான் அறிஞர் அண்ணா பெரியாரை பார்த்தாரு. செங்குந்த முதலியார் வாலிபர் மாநாடு, செங்குந்தர் வாலிப மாநாடு திருப்பூர்ல நடக்கும் போதுதான் அறிஞர் அண்ணா பெரியார் பேச்சை கேட்கிறாரு. அப்ப சாதி கட்சி மாநாடுகள் கூட, அந்த சாதி அமைப்பு மாநாடுகள் கூட முற்போக்கு சிந்தனையுடனும் இடஒதுக்கீடு சமூக நீதி உணர்வுடனும் நடத்தப்பட்டிருக்கிறது 1930-40களில். இன்னைக்கு இந்த சாதி கட்சி மாநாடுகள்லாம் எந்தெந்த பிரிவுல நம்ம ஜாதிக்காரன் இருக்கிறான்னு தேடி, சினிமால நம்மாளுவா அப்படின்னு தேடி ஜாதி கட்சி நடத்துறாங்க. இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கும் கிடையாது, ஒன்லி டெல்லியோட ஆசீர்வாதம் மட்டும்தான், அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் தான். எல்லா சமுதாயத்திலையும், இந்த சமூகம் அந்த சமூகம் எல்லா சமுதாயத்துக்குள்ளேயும் பிஜேபி உள்ள புகுந்து சின்ன சின்ன ஜாதி குழுக்களா உருவாக்கி அவங்கள பெரிய ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு காவி துண்டை போட்டுட்டு, எங்கள் சமுதாயம் இந்து சத்திரிய சமுதாயம், எங்க சமுதாயம் தான் அப்படி, மோடிஜி தான் எங்க சமுதாயத்தை அங்கீகரிக்கிறாரு, திராவிட கட்சி இப்படின்னு சொல்லி ஒரு 30-40 ஜாதி கட்சிகளை உருவாக்கி மோடி வரும்போது ஒரு பெரிய கூட்டணி இருக்கிற மாதிரி மேடையில் உட்கார வைக்கிறாங்க. இதை 2014 இருந்தே பிஜேபி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எல்லா சமூகத்தையும் இப்படி பிளவுபடுத்தி உருவாக்குறது. அப்படியான தோற்றத்துல தான் இப்போ ஏசி சண்முகங்கிற கட்சியவே அவங்க பிஜேபி கையில் எடுத்துருக்குது. பிஜேபி சொன்னா செஞ்சுக்கலாம், எம்பி எலெக்ஷனோ எம்எல்ஏ எலெக்ஷனுங்கிற மாதிரி அந்த பிளான்ல பிஜேபி குஷ்புவோடைய ஹஸ்பண்டை போய், அவர் முதலியார் தானப்பா, உங்க கட்சியில அவரை நிப்பாட்ட வை, பிடிஆர் ஓட்டை பிரிக்கணும்னு பிளான் பண்ணா. அதை விட காமெடி என்ன, பிடிஆர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு உங்களை மாதிரி ஜாதி ஓட்டா, ஜாதி கடந்து கட்சி ஓட்டு, மதுரை மக்களுடைய ஓட்டு, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி படித்த இளைஞர்களுடைய வாக்குகளை அவர் பெறுகிறார். அவருக்கு போட்டியா நீங்க யார், ஒரு சினிமாக்காரர் கொண்டு பிறப்பால் அவர் ஒரு முதலியாருங்கிற தகுதியை தவிர்த்து வேற என்ன இருக்கு? பிடிஆர் பிறப்பால் நீதி கட்சி, திராவிட இயக்கம், ஒரு அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்தவர், தமிழ்நாட்டு பொருளாதாரம் குறித்து பேசக்கூடியவர், டெல்லி அரசியலை எதிர்த்து ஆங்கில ஊடகங்களை அவர் பேசுறதை பார்த்தா நிர்மலா சீதாராமன் எல்லாருமே பதறாங்க. அந்த அளவுக்கு ஜிஎஸ்டிலேருந்து எல்லாம் பேசக்கூடிய ஒருத்தருக்கு எதிராக ஜாதிக்காரன், நம்ம சாதி அப்படிங்கிற அந்த பெருமை உடையவர்களை ஒருத்தரை நிப்பாட்ட வச்சிருக்கீங்க. ஏன்னா பிஜேபி புத்திங்கிறது எல்லாரையும் சாதியாகவும் மதமாகவும் மட்டும்தான் பார்க்கும். கருத்தியல், கட்சி, கோட்பாடு, சமூக நீதிலாம் அதுக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் ஏசி சண்முகம் கட்சியிலிருந்து யாரோ ஒரு முதலியாருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பறி கொடுத்துட்டு, ஏன்னா அந்த கட்சிக்காக உழைச்சிருக்காருல, முதலியாரோ ஏதோ ஒரு சமூகமா அந்த கட்சிக்காக உழைச்ச ஒரு கேண்டிடேட் கொடுத்தா பரவாயில்ல. பணக்காரரு, நடிகர், பிஜேபி பின்புலம் உடையவருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை கொண்டு ரெட்டலை சின்னத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்க நம்புங்க, எந்த அளவுக்கு அதிமுகனுடைய வேட்பாளர் பட்டியலில் பாஜகவுடைய தாக்கம் இருக்குன்னு இப்ப புரியுதா? எவ்வளவு தாக்கம் இருக்கு பாருங்க. திடீர்னு ஆதவ அர்ஜுனா மாமியார் சேர்றாங்க. தென் மாவட்டத்தில் அதிமுகவின் கோட்டை எல்லாத்தையும் பிஜேபி கேப்சர் பண்ணியிருக்கு. பாரம்பரியமா அதிமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற தொகுதியெல்லாம் பாஜக எடுத்திருக்கு. பாஜக ஜெயிக்கிற தொகுதியில பாஜக மட்டுமே நின்றுருக்கு. இப்ப என்னன்னா பிஜேபி குஷ்புவோடைய ஹஸ்பண்டை கொண்டு ரெட்டலை சின்னத்துல நிக்கிறது கூட பாஜக ஆளா பார்த்து நிக்க வச்சு, நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் ஏதாவது வந்துச்சுன்னா இவர் மோடி ஆதரிப்பாரா, எடப்பாடி ஆதரிப்பாரா? ஸோ எந்த அளவுக்கு ஜாதி மத உணர்வுகளை உள்ள புகுத்தி இந்த தேர்தலில் அரசியல் பண்ண முடியுமோ அந்த அரசியலை ஆர்எஸ்எஸ் ரொம்ப அழகா செய்யுது. இதைத்தான் இந்தியா முழுக்க அது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் நீங்க உடனே ஒரு முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர், சுந்தர்சி பணக்காரர், கோடீஸ்வரர், நடிகர், முதலியாருன்னு ஓட்டு போட மாட்டாங்க. பிடிஆர் முதலியார்னு ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு, நம்ம வேலை வாய்ப்புக்கு, நம்மளாம் படிக்கணுமே, ஐடி இண்டஸ்ட்ரி, இப்படி யோசிச்சுதான் தமிழ்நாட்டில் வாக்களிப்பார்களே ஒழிய நாயுடு முதலியார் போனாருன்னு பார்த்தலாம் வாக்களிக்க மாட்டார்கள். தேர்தலில் வேட்பாளர்களை அந்தந்த பகுதியில் அந்தந்த சமூகம் பார்த்து நிப்பாட்டினாலுமே அது ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் தாக்கத்தை தான் ஏற்படுத்தும்.
இயல்பா அந்த பகுதியில் இருக்கிற ஆள் செல்வாக்கானவருங்கிறப்ப அப்படிதான் பார்ப்பாங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வரும். மற்றபடி அதை தாண்டி தான் விஷயங்கள் வரும். அதை தாண்டி ஒரு ஆளுமை வேணும். மக்கள் வந்து யோசித்து பார்ப்பான், அந்த கட்சிக்காக ஓட்டு போடுவான், அந்த சின்னத்துக்காக ஓட்டு போடுவான், அந்த நபரின் செல்வாக்காக ஓட்டு போடுவான். அவர் என்ன சாதியா இருந்தாலும் ஓட்டு போடுவேன். அந்த சாதி அப்படிங்கிறது பெரிய ஃபேக்டரா இருக்காது. அது ஒரு 10-15% இருக்கும். படும் மோசமான ஆளுந்தாலும் நம்ம ஜாதிக்காரன்னு சொல்லி ஓட்டு போடுறது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் பாஜக அதை உருவாக்க நினைக்குது. மதுரை மத்தியில் பிடிஆருக்கு முதலியார் ஓட்டு விழுது, அந்த முதலியார் ஓட்டை நம்ம எடுக்கணுங்கிற மாதிரி இப்படியாக யோசிக்குது. இன்னும் தமிழ்நாட்டு பல்சையே பாஜக புரிஞ்சுக்கலன்னு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாதி உணர்வு மத உணர்வை தமிழ்நாட்டில் வச்சு ஒரு அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற அந்த இதில் பண்ணுறாங்க. ஏடிஎம்கேங்கிற ஒரு பெரிய கட்சியினுடைய கேண்டிடேட் செலெக்ஷனையே இவங்க நிகழ்த்துறாங்க, இவங்க அதில் தாக்கம் செலுத்துறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் முடிவுகள் இந்த மாதிரி வெறுமனே சாதிய பெருமிதங்களோடு முடிஞ்சது கிடையாது. சமூக நீதி, இடஒதுக்கீடு எம்ஜிஆர் குறைச்சிட்டாரு சொன்னோன்னே மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாரு. ஆடு கோழியை ஓட்டுனாங்க, அதுக்கு தடை விதித்தோன்னே ஜெயலலிதா அம்மையார் தோத்து போன வரலாறு. மதமாற்ற தடை சட்டம் ஜெயலலிதா ஆதரிச்ச உடனே ஜெயலலிதா தோத்து போனாங்க. இப்படியான வரலாறுலாம் தமிழ்நாட்டில் உண்டு. அதனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, தமிழ் மண்ணுக்கு என்ன தொடர்பு, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு, வளர்ச்சி, இதையெல்லாம் பார்ப்பாங்களே ஒழிய அந்த சாதி பெருமை, மத பெருமை, ஜாதி கட்சி, மத கட்சி இதெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ஈடுபடாது. சின்ன சின்ன ஜாதி கட்சிகளை சேர்த்துட்டு பெரிய கூட்டணியை திமுக 2001 அமைந்தப்போ தோல்வி தானே. காரணம் பாஜக தான் அப்பயும் கூட்டணி. பாஜகவுடன் கூட்டணி, சாதி கட்சிகளுடன் கூட்டணி, சாதி கட்சிகளை நார்மலைஸ் செய்வது, இது போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அது ரிசல்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ தான் ஒரு நாயுடு அபயா பற்றி பேசணும். இப்போ ஒருத்தர் முதலியாருன்னு கத்திக்கிட்டு வந்திருக்காரு. அது ஒரே தகுதியிலே கேண்டிடேட் ஆயிருக்காருங்க. அவர் ஒன்றும் புதிய நீதி கட்சியினுடைய கொள்கைகளுக்கு எந்த அளவுக்கு இதாக இருந்தாரு தெரியல. பிஜேபி கொள்கையில் எந்த இருந்தார், முதலியாரா பிறந்த ஒரே காரணத்துக்காக கேண்டிடேட்டா வந்து சம்மந்தமே இல்லாமல் மதுரையில் வந்து நிற்கிறாரு அவர். பாருங்க, இப்படிலாம் அரசியல் செய்வதற்கு பாஜக இந்துத்துவ சக்திகள் முயற்சி பண்றாங்க. பட் இதை எல்லாத்தையும் தமிழ் மண் முறியடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முற்போக்கான விஷயங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஈடுபடும். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.